மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவலையும் இந்த வீடியோவுடைய இரண்டாம் பகுதியில் சேர்த்துருக்கிறோம். ஆமாம், ஆருத்ராவுடைய வழக்கில் ஒரு முக்கிய திருப்பமாக இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுடைய முதல் பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசியலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கடந்த வாரம் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டார். உயிரிழந்து அவர் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய பூத உடல் அடக்கம் செஞ்சுருக்காங்க. அவர் ஒரு மிக முக்கிய தலைவர். தமிழக அரசியலில் தலித் மக்களுக்கான அரசியல் பேசக்கூடிய, அம்பேத்கரியம் பேசக்கூடிய ஒரு தலைவர், ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அவர் இன்றைக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய வீட்டு வாசல்லே வச்சு, புதுசாக கட்டிக்கிட்டு இருந்த அவருடைய வீட்டு வாசல்லையே வச்சு அவர் கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பகுஜன் சமாஜ்வாடி கட்சியின் தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அவர் எப்பேற்பட்டவர், அவர் எந்த அரசியலை பேசக்கூடியவர் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு சுருக்கமாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்துருவோம். அவர் சென்னையுடைய கருப்பர் நகர்னு சொல்லக்கூடிய பெரம்பூரில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் தலித் மக்களுக்காகவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதியையும் பற்றி பேசக்கூடியவர். அம்பேத்கரி அரசியலை பேசக்கூடியவர். மக்கள் அனைவரும் படிக்கணும் அப்படிங்கிற கொள்கையை பேசக்கூடியவர். இடதுசாரி கொள்கையை தான் அவர் பேசக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கு அவருடைய நோக்கம் மக்கள், ஏழை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவர் ஒரு வழக்கறிஞராகவும் செயல்பட்டு இருந்தார். அவர் ஒரு பேசிக்காக பை குவாலிஃபிகேஷன் அவர் ஒரு வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக இப்படி ஒரு தலைவர் பொறுப்பையும் வகுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை நிகழ்வுகளை நிகழ்த்திக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டு தன்னோட உயிரை இழந்திருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி ஆருத்ராவுடைய கேஸ் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது? எனக்கு இந்த விஷயத்தை கேட்கும் பொழுதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவர் இறந்துட்டார் அப்படிங்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. அதோடய சேர்த்து அவர் இப்போ இன்றைக்கி இறந்ததுக்கான, அவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கான பின்னணியில் இருக்கிறது ஆருத்ராவுடைய வழக்கு அப்படின்னு சொன்னால் அது எப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் இந்த வீடியோவுடைய இரண்டாம் பகுதி. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஆருத்ரா வழக்கு பார்த்திங்கன்னா கடந்த 2 வருஷமாக தமிழ்நாட்டில் போயிட்டுருக்குது. தமிழக அரசு இதை பெருசாக கண்டுகொள்கிற மாதிரி தெரியல. மக்களுக்கு பணத்தை திருப்பி தரணுங்கிறது தெரியல. மக்களை ஏமாத்தினவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணுங்கிறதெல்லாம் தமிழக அரசு சரியாக பண்ணலை அப்படிங்கிறது தான் பொதுமக்களுக்கான ஒரு விஷயம். அப்படி தான் மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான பின்னணியில் ராஜசேகர் அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் பணம் போட்டவங்களுக்கு பண முதலைகளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு விசாரிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் ஸ்லோவாக போயிட்டே இருக்குது. ஸ்லோ ஃபேஸில் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வந்துச்சு? இப்படி ஒரு மாநில தலைவர் தன்னுடைய உயிரை இழக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை ஆறுதலில் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 பார்த்தீங்கன்னா இவருக்கும் இவருடைய அரசியல் சாராதவர்கள், இவருடைய அரசியலில் பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்குது. இது ஒரு அரசியல் தலைவர்னால் கண்டிப்பாக யாராச்சும் எதிரிங்க இருக்க தான் செய்வாங்க. அவங்களுக்குள்ள தகராறு வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய மனைவியோட சேர்ந்து பாஜகவில் இணைகிறாரு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சேர்ந்துறாரு. அவர் சேர்ந்ததுக்கு அப்புறமேலு அவர் மேலே ஒரு வழக்கு பாயுது. அவருடைய மனைவியை பாஜகவில் சேர்த்து பாஜகவில் ஒரு பொறுப்பை வாங்கி கொடுக்குறாரு. இவங்க ஏன் ஆருத்ரா இவங்க ஏன் பிஜேபியில் சேர்றாங்க அப்படின்னா, இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஆருத்ராவில் பணம் போட்ட ஒரு பெரிய முதலைகள் தான். ஆமாம், மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி பல பேருடைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி ஆருத்ராவில் போட்டுட்டு எங்கே போவாங்க? மக்களை ஏமாற்றியாச்சு, ஃப்ராடுத்தனம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவங்க போய் சேர்றதுக்கான ஒரே இடம் எது?
பாஜக தான். ஏன்னா பாஜகவில் தான் வந்துட்டு ராஜசேகரும் வந்துட்டு இணைச்சிக்கிறான், ஹரிஷும் இணைச்சிக்கிறான், ஆர்கே சுரேஷும் தன்னை போய் பாஜகவில் வந்துட்டு ஒரு நிர்வாகியாக காமிச்சிக்கிறான். அப்போ தான் வந்துட்டு நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இந்த ஆற்காடு சுரேஷும் தன்னுடைய மனைவியும் வந்துட்டு பிஜேபியோட கொடைக்குள்ளே போய் சேர்ந்துக்கிட்டு மக்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி நான் பிஜேபிக்காரன் என்ன வந்துட்டு பணம் கேட்காதீங்க, நான் என்ன பணம் கேட்டிங்கன்னா வந்துட்டு கட்சி வந்துட்டு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாதிக்கப்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கு கிட்ட போய் அண்ணா எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு பணத்தை ஏமாற்றிட்டாங்க, அது இவர் தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் மேலே வழக்க தொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வழக்கை வந்துட்டு போட்டு அவருக்கு எதிரான வழக்கை வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் தான் வந்துட்டு நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த கோவத்தில் இது பக்கம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற பட்சத்தில் ஆற்காடு சுரேஷ் அவர்களும் வந்துட்டு இறந்துடுறாரு, அவருமே வந்துட்டு மர்டர் செய்யப்படுறாரு. ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய உயிரை வந்துட்டு இழக்க வச்சிருக்குது அப்படின்னு சொல்லணும். இது வந்துட்டு ஆருத்ராவுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஆற்காடு சுரேஷ் மேலே வந்துட்டு ஒரு பல பிரச்சனைகளுக்கு அவருக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இடையில் போயிட்டு இருந்திருந்தாலும் ஆற்காடு சுரேஷ் மேலே பல வழக்குகள் இருந்திருந்தாலும் சாட்சிக்கு யாரும் இல்லை. அவருக்கு வந்துட்டு சாட்சியாக அவருக்கு வந்துட்டு அவர் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு வழக்காக இருந்தது ஆருத்ராவுடைய வழக்கு மட்டும்தான். அந்த ஆருத்ரா வழக்கில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இவர் எடுத்து பேசணும். அதுவும் பாதிக்கப்பட்டது யார்? ஏழை மக்கள். இவருடைய அரசியலே பார்த்திங்கன்னா ஏழை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஏமாற்றப்படுற மக்களுக்காக. ஸோ அந்த ஏமாற்றப்படுற மக்களுக்கு இவ்வளோ பணத்தை வந்துட்டு இவன் ஏமாற்றிருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லி இந்த வழக்கை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து நடத்துகிறாரு. எந்த வழக்கை? நம்ம பணம் போட்டு ஏமாந்த மொத்த ஆருத்ரா வழக்கை எடுத்து ஒருத்தர் நடத்தியிருக்காரு. மக்களே இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆருத்ரா வழக்கை எடுத்து நடத்தின ஒருத்தருக்கு இன்றைக்கி உயிர் இல்லை, பார்த்துக்கங்க. ஸோ இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி கடைசியில் வந்துட்டு அவர் இறந்து போன அந்த ஆற்காடு சுரேஷ் இறந்து போன அதே கொஞ்ச நாள்லேயே அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிற கூலிப்படம் வந்துட்டு முடிவெடுத்து அவரை வந்துட்டு அவர் பிறந்த நாள் அன்னைக்கே வந்துட்டு வெட்டி கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆருத்ரா வழக்கு வந்துட்டு ஒரு பூதாகரமான ஒரு விஷயமாக வந்துட்டு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருந்தாலும் மக்களுக்கு பணம் கிடைக்கலனாலும் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்குங்கிறத மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பணம் கிடைக்கும். நம்ம கூட வந்துட்டு வீடியோவில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், நமக்கு பணம் கிடைக்குதோ கிடைக்கலையோ பணத்தை வந்துட்டு ஏமாத்தினவன் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் வந்துட்டு அவன் வந்துட்டு இப்படி வந்துட்டு சாகணும், அவன் வந்துட்டு தூக்கில் தொங்கணும் அப்படின்லாம் நம்ம நினச்சது கிடையாது. இதை தான் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலையும் பதிவு பண்ணியிருக்கோம். ஏன் இப்படி ராஜசேகராகவே இருக்கட்டும், பணம் கொடுத்த நம்மள தான் வந்துட்டு கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே வந்துட்டு தூக்கில் தொங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுதலால் பணம் போட்டு ஏமாந்தவங்க, பணம் திருப்பி கிடைக்காதவங்க இவ்வளோ பேர் தன்னை வந்துட்டு பணத்தை வந்துட்டு இழந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனையில் போயிட்டுருக்கும் பொழுது அப்போது பணத்தை கொடுத்தவங்க சார்பாக 50 பேர் நம்ம உயிரை இழந்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கூட ஆருத்ராவுடைய ஓனர் நம்மளை ஏமாத்தினவனுக்கு எந்த இதாக ஆகிடக்கூடாது, அவனை வந்துட்டு தண்டனை வந்து கொடுக்கணும், சட்டப்படி அவன் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நம்ம யோசிச்சோமே தவிர உயிர் போயிடணும், அவன் நாசமாயிடணும்லாம் ஒரு பக்கம் நினச்சதில்ல. அவன் தண்டனை அனுபவிக்கணும், இந்த மாதிரிலாம் அவனுக்கு ஆகிடக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நமக்காக பேசின ஒரு தலைவரையே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்கன்னா இந்த அரசியல் எவ்வளோ வந்துட்டு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆருத்ரா பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு உயிரிழப்பு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது போல் இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் முக்கிய தகவலோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.